வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாப்பிள மச்சான். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் யூஸ்டு பைக் ஷோரூமான ராஜ் பைக்ஸ் தான் வந்திருக்கோம். இவங்களோட ஷோரூம் சென்னையிலே நிறைய இடத்துல இருக்குது. அதோட லொக்கேஷன் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. இப்போ நம்ம சென்னையில் இருக்க ராஜ் பைக்ஸோட 3 ஷோரூமை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பைக் வெரைட்டிஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லா பைக்ஸையும் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ என்னென்ன பைக்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பைக் கேட்டிங்கன்னா உடனே நீங்கள் டெலிவரி எடுத்து போகிற மாதிரி தான் எல்லா பைக்ஸுமே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்காங்க. மக்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் ப்ரீமியம் பைக்ஸ் நிறைய பசங்க ஸ்போர்ட்ஸ் பைக் R15 KTMலாம் கேட்பீங்க, அதுவும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஸ்கூட்டி மாடல் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒன் ஆஃப் த ஷோரூமான ராஜ் பைக்ஸில் பெரம்பூரில் உள்ள பிரான்ச்சை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூட்டி பைக் நிறையவே அவைலபிளாக இருக்குது. என்ன மாடல் வேணுமோ எல்லா மாடலுமே அவங்க அவைலபிள் வச்சுருக்காங்க. ஹோண்டா டியோவில் இருந்து ஃபெசினோவா இருக்கட்டும், டிவிஎஸ்ல ஜூபிட்டர், டூயட், யமகா ரேஸ் ஸ்டார், இந்த மாதிரி ஸ்கூட்டி மாடலில் என்னெல்லாம் உண்டோ எல்லா மாடலுமே இவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸில் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ அதுங்கிறத ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா பைக்லையுமே எல்லா கலர்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெஹிக்கிள் மேலே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற பைக்கை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் தருவாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னென்ன பைக்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பைக்கை சூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஈஸியாக நீங்கள் பைக் வாங்குற மாதிரி தான் சூப்பராகவே உங்களோட ஷோரூம் ஃபுல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பெரம்பூரில் இருக்க ஷோரூமில் உள்ள ஸ்கூட்டி பைக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பைக் மாடல் இருக்குது. நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பைக் மாடல் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே காமிச்சிடும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை தாண்டி உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. நான் அதை ஃபுல்லாக வீடியோ காட்டினா கிட்டத்தட்ட இந்த வீடியோவை 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அந்த அளவுக்கு மாடல்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போதைக்கு உள்ள ஸ்கூட்டி மாடல் காமிக்க அடுத்து நிறைய பைக்ஸ் கீர் பைக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாடல் இப்போ அப்படியே வரிசையாக பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பல்சரில் 150 மட்டுமே கிட்டத்தட்ட இவங்ககிட்ட ஒரு 50லேருந்து 60 பைக் அவைலபிளாக இருக்கும். எல்லாமே பல்சர் 150 மாடல் தான். 180 இருக்குது, 220 இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை 1 by 1 அடுத்து பார்க்கலாம். இதில் கலர் வேரியன்ட்லாம் கேட்டிங்கன்னா எல்லா கலருமே அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஷோரூமில் போய் நியூ பைக் வாங்கும்போது என்ன கலர் சூஸ் பண்ணுவோம்னு நினைக்கமோ அந்த கலரை நீங்கள் இங்கே கூட சூஸ் பண்ணி வாங்கலாம். அவ்வளோ மாடல்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிறதுனால பல்சர் 220 இப்போ பார்க்குறோம். ஏகப்பட்ட பைக்ஸ் இதிலேயே அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி பல்சர் மட்டும் இல்லாமல் நிறைய வேரியன்ட் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்சரில் NS 200 இருக்கட்டும், 160 இருக்கட்டும், எல்லா மாடலும் இருக்குது. அதுவுமே கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குமே கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பைக் மேலே கண்டிப்பான கவுண்ட்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு மாடல்லையும். அடுத்து யமகாவில் இருக்கக்கூடிய MT-15 இதுவுமே கலர் வேரியன்ட் இவங்ககிட்ட நிறைய இருக்குது. எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் ஃபுல்லும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணி கேளுங்க. இல்லை உங்களோட லொக்கேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நியர்பை இருந்தீங்கன்னா டேரெக்டாகவே விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட பைக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டேரெக்டாக லைவாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச போகிற பைக்ஸ் எதனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பட்ஜெட் ரேஞ்சு மிட் ரேஞ்சில் உள்ள கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஹீரோ ஹோண்டாவாக இருக்கட்டும், அப்பாச்சியாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், CD100 இருக்கட்டும், எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஒவ்வொரு பைக்லையும் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு பைக் மாடல்லையும் ஏகப்பட்ட வச்சுருப்பாங்க. இங்கேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ ஹோண்டா தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி பைக் பார்க்கலாம், இதுவுமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் ப்ரைஸ்லேயே கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட கவுண்ட்ஸும் நிறையா இருக்குது. அடுத்து XL100, XL ஹெவி டியூட்டி அந்த மாதிரி வெஹிக்கிள் இருக்குது. லோடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேட்டில் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல உள்ள பைக்ஸ்லாம் பாருங்கள். இதோட கவுண்ட் பார்த்தாலே தெரியும். ஃப்ரெண்ட்லேருந்து நான் வீடியோ ஃபுல்லாக கட்டுறேன். நீங்கள் கவுண்ட் பண்ணாலே அவ்வளோ மாடல் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சிலையும் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் நல்ல மைலேஜ் கூடிய பைக்ஸாக இருக்குது. CD100லாம் இதோட கவுண்ட்ஸும் பாருங்கள் கிட்டத்தட்ட 30-40 இருக்கும். இது ஓரளவுக்கு உள்ள கலெக்ஷன் மட்டும் இப்போதைக்கு ஷோரூமில் வச்சுருக்கு காமிச்சேன். இதை தவிர வேர் ஹவுஸில் நிறைய கலெக்ஷன் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. பிளாட்டினா பைக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கூட்டியில் இருக்குது. எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க. நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பைக் கவுண்ட்ஸ் இருக்கட்டும், அவ்வளோ பைக் மாடல்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைங்கிற பட்ஜெட்டில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட லொக்கேஷன் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. நீங்கள் எந்த பைக் ஷோரூமாக இருந்தாலும் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ராஜ் பைக்ஸ் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கிறனால நீங்கள் நிறைய மாடல் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன் இவங்க அவ்வளோ தூரம் எல்லாமே அவைலபிளாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்க ஒவ்வொரு பைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்க மாதிரி இருக்கும். எதுவுமே யூஸ்டு பைக்ஸ் மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. அதுபோக கவுண்ட்ஸும் இவங்ககிட்ட ஏகப்பட்டது இருக்கனால நீங்கள் பார்த்து எந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கும் அந்த பைக்கு நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பைக்கும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்க மாதிரி இப்போ இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். சென்னையில் ராஜ் பைக்ஸோட ஷோரூம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. எல்லா ஷோரூம்லையும் பார்த்தீங்கன்னா யூஸ்டு பைக் பையிங் அண்ட் செல்லிங்கும் பண்ணிருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்க பைக்கை நீங்கள் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க பைக் எடுத்து போனால் போகலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்க பைக் கொடுத்துட்டு போனாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேமெண்ட் உண்டோ அதையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷோரூமில் உள்ள நிறைய பைக்ஸ் இருக்குது. எல்லாமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச பைக்ஸ்
பைக்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. கேடிஎம்மாக இருக்கட்டும், டியூக்காக இருக்கட்டும், புல்லட்ஸாக இருக்கட்டும், அது எம்டியாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பல்சர் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பைக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்கே அதான் சொல்லியிருக்கேன். கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பைக்கை ஈஸியாக இந்த ராஜ் பைக்ஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட இருக்க பைக் விற்கணும் இல்லைனா யூஸ்டு பைக் வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ராஜ் பைக்குங்கிற ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பைக் மாடல் இவங்க கிட்டது மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ராஜ் பைக்ஸில் யூஸ்டு பைக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆட்டோஸும் சேல் பண்ணுறாங்க. அதுலேயும் மாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஒன் பை ஒன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 கலெக்ஷன் இங்கே இருக்குது. இதை தாண்டி குடோன்லையும் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ வாங்கன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ராஜ் பைக்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நீட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அவைலபிள் பண்ணி தருவாங்க. இல்லை நீங்கள் ஷோரூமுக்கே டேரெக்டாக விசிட் பண்ணிங்கனாலும் எதுக்கு மாடல்ஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்கும் அதை நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க. அதிக ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க. நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள். இல்லை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். எல்லா மாடலையும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் பேசலாம். நீங்கள் உங்கள் சொல்கிற ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸாகவும் இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு நெகோசியேட் பண்ணி தருவாங்க. ஓகே வியூவர்ஸ், தேவைப்படுற மக்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுற மக்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாடலும் இவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க.